செய்கிற விதத்தில் செஞ்சால் ரவை பாயசம் ஒரு அல்டிமேட் ஸ்வீட் ஐட்டங்க. இதில் பிரச்சனை என்னென்னா பாயசத்தை இறக்கி வச்சுட்டு நேரம் ஆக ஆக கெட்டி ஆயிரும். பாலில் டேரெக்டாக ரவை ஆட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டுரும். அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி ரவை பாயசம் ரெடி பண்ண போகிறோம். நல்ல சுத்தமான பாத்திரத்தில் 1/4 கரண்டி நெய் போட்டு 1/4 கப்பு ரவையை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க ஸ்லோ ஃபயரில். ரவை பொன்னிறமாக வந்ததும் அதில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. பவுடர்னாலும் ஓகே, இல்லைனா நல்லா நுணுக்குன 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை தண்ணியிலே நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் பாலை உள்ளே இழுக்குது. பிறகு நீங்கள் 1/2 கப்பு பால் சேர்த்து கொதிக்க விடுங்க. நீங்கள் ஆரம்பத்திலே நெய்யில் முந்திரி உலர் திராட்சை ரவையை போட்டு வறுத்துக்கலாம். இல்லைனா 1/2 கரண்டி நெய்யில் தனியாகவும் முந்திரி திராட்சையை வறுத்து நீங்கள் பாயசத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இருக்கீங்கன்னா சுவையான ரவை பாயசம் ரெடி. நெய்யில் வறுத்த ரவை ஏலக்காய் ஃப்ளேவரோட சூடாக சாப்பிடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நலமன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.